வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 ஜூன் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: உத்தரப்பிரதேசத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது. மேலும் மேற்கு வங்கத்தில் காற்று சுழற்சி வங்கக்கடலை இணைக்கும் விதமாக ஒரு நீண்ட சுழற்சியாக இரு நிகழ்வுகளுமே இணைக்கும் விதமாக இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் காற்று சுழற்சி. மேலும் இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் ஜார்க்கண்ட், பீகார், மேலும் உத்தரப்பிரதேசம் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மகாராஷ்டிரா, குஜராத், மேலும் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மேலும் புதுதில்லி இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் மேற்கு வங்கம், ஒடிசா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், பீகார் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. கோவா, கேரளா, கர்நாடகா இந்த மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை சற்று சீராக இருந்தாலும் வருகிற நாட்களில் தொடர்ந்து சீராகவே இருக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வருகிற நாட்களில் ஆங்காங்கே கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. வருகிற நாட்களை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து தமிழகத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. இன்று ஜூன் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான சாரல் மழை, மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. எப்போது வேணுமானால் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதியை பொறுத்தவரை கிழக்கு பகுதியும் முன்னேறி சென்று லேசான சாரலோ அல்லது தூறல் மட்டுமே கிடைக்கும் அளவுக்கு சற்று முன்னேற வர வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாநகரம் வரை எட்டி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சாரல் மழை. அதற்கு கிழக்கே முன்னேறி வர வாய்ப்பில்லை. மேலும் இன்று தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கான மழையாகவும் தென்காசி, கடையநல்லூர், புளியங்குடி இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி வந்து லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வர வாய்ப்புள்ளது. அதற்கு கிழக்கேயும் சுரண்டை, ஆலங்குளம், மேலும் சங்கரன் கோவில் வரை எட்டி பிடித்து லேசான மழைப்பொழிவு அல்லது தூறல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வர வாய்ப்புள்ளது. அதற்கு கிழக்கே முன்னேறி வர வாய்ப்பில்லை. மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையாகவும் ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், பத்ராயர்பு இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி வந்து லேசான சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு முன்னேறி வர வாய்ப்புள்ளது. அதற்கு கிழக்கே முன்னேறி வர வாய்ப்பில்லை. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் இன்று பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் தேனி மாநகரத்துக்கு லேசான மிதமான மழையாக சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கையும் சற்று முன்னேறி வந்து லேசான சாரல் தூறல் விழும் அளவுக்கு சற்று முன்னேறி வர வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று வெப்பச்சலன மழை என்பது பெரும்பாலும் மதுரை கிழக்கு பகுதி, மேலும் ராமநாதபுரம் வடக்கு பகுதி, புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. இந்த 4 மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலன மழை. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதி கொடைக்கானலில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சற்று முன்னேறி வந்து லேசான தூறலோ சாரலோ கிழக்கு பகுதிக்கும் வர வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறைக்கு இன்று கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் பொள்ளாச்சிக்கு எப்போது வேண்டுமானாலும் இன்று சாரல் மழை, மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சிக்கு இன்று. அதற்கு கிழக்கே பெரிய அளவில் முன்னேறி வர வாய்ப்பில்லை. பெரிய நகரத்துக்கும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் உடுமலைப்பேட்டைக்கும் இன்று லேசான மிதமான மழையாக சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று கோயம்புத்தூர் மேற்கு பகுதி கனமழையாகவும் கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரிக்கும் இன்று லேசான மழை, மிதமான மழை, கனமழை என்று மாறி மாறி அமைய வாய்ப்புள்ளது. இன்று தென்மேற்கு பருவமழை சற்று முன்னேறி சென்று திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை முன்னேறி சென்று. மேலும் இன்று வெப்பச்சலன மழை என்பது பெரும்பாலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், மதுராந்தகம், புதுச்சேரி, மேலும் வேலூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களில்
ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாவட்டம் முழுவதும் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மாவட்டத்தில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வேறு எங்கும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. இன்று கணவாய் பகுதியில் லேசான காற்று சற்று அதிகரித்து காணப்படும். இன்று தமிழகத்தை பொறுத்தவரை நாளை ஜூன் மாதம் 25ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை சற்று சீராக தொடர வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்கும் என்றால் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழையாகவும், மேலும் காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி, விருதுநகர் கிழக்கு பகுதி, மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சலன மழை அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான முதல் மிதமான மழையாகவும், மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சலன மழையை பொறுத்தவரை. அதேவேளை டெல்டா மாவட்டங்களுக்கும் அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வட மாவட்டங்களுக்கும் பரவலாகவே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், மேலும் மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் புதுச்சேரி, கடலூர், காரைக்கால், மயிலாடுதுறை, மேலும் கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சலன மழை அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி சென்று ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி சென்று சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் கரூர், நாமக்கல், திருச்சி, மேலும் அரியலூர் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கரூர் வடக்கு பகுதி, நாமக்கல் வடக்கு பகுதி, மேலும் அரியலூர், பெரம்பலூர் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த வருகிற நாட்களை பொறுத்தவரை இந்த மாவட்டங்களில் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது. மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் ஜூன் 26ஆம் தேதி கூடுதலான பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆங்காங்கே கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 26ஆம் தேதியை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சற்று முன்னேறி வர வாய்ப்புள்ளது. ஜூன் 26ஆம் தேதி தமிழகத்திலும் பரவலாகவே வெப்பச்சலன மழை அங்கங்கே கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 26ஆம் தேதி. ஜூன் 27ஆம் தேதியும் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களிலும் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் புதுச்சேரிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கும் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் பெரும்பாலும் கரூர், நாமக்கல், திருச்சி இந்த இடங்களுக்கு சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கணவாய் பகுதிகளுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 27ஆம் தேதியை பொறுத்தவரை. ஜூன் 28ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறையும். தமிழகத்தில் வெப்பச்சலனம் என்பது கூடுதலான பரப்பில் கிடைக்கும் மழைப்பொழிவு குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாவட்டத்தில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 28ஆம் தேதியை பொறுத்தவரை. ஜூன் 29ஆம் தேதி மேலும் வெப்பச்சலன மழை தீவிரம் குறைந்து தமிழகத்தில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழையும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே லேசான சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்துவிடும். ஜூன் 30, ஜூலை 1 இரு நாட்களுமே தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்து காணப்படும். தமிழகத்தில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 2ஆம் தேதி தமிழகத்தில் வெப்பச்சலன மழை சற்று அதிகரிக்கும். பெரும்பாலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர் இந்த மாவட்டங்களில் சற்று கூடுதலான பரப்பில் அங்கங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 2ஆம் தேதி. ஜூலை 3ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை சீராக சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வெப்பச்சலனமே கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கடலோர மாவட்டங்களுக்கு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 3ஆம் தேதி மேற்கு வங்கத்துக்கு ஒரு நிகழ்வு வர இருக்கிறது. வளிமண்டல சுழற்சி. அந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலன மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 2ஐ விட ஜூலை 3ஆம் தேதி கூடுதலான பரப்பில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது.
ஜூலை 3ஐ விட 4, 5, 6, 7 தேதியில் படிப்படியாக தமிழகத்தில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது. தென் மாவட்டங்களுக்கும் காற்று பகுதியை தவிர்த்து வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்பது. தென் மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சற்று சீராக தொடர வாய்ப்பது. ஜூலை 2ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் வரும் நாட்கள் படிப்படியாக மழை அதிகரித்தாலும் ஜூன் 28ஆம் தேதி படிப்படியாக வெப்பச்சலன மழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைய வாய்ப்பது. ஜூலை 2ஆம் தேதி முதல் வெப்பச்சலன மழையும் சற்று பரப்பில் அதிகரிக்கும். தென்மேற்கு பருவமழையும் சீராக தொடர வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு மீண்டும் சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தொடர வாய்ப்புள்ளது. தமிழகத்திலும் வெப்பச்சலன மழை படிப்படியாக கூடுதலான இடங்களில் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 2ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்தே காணப்படும். கணவாய் பகுதியாக இருந்தாலும் சரி, மேலும் வங்கக்கடலாக இருந்தாலும் சரி, காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். வங்கக்கடலை பொறுத்தவரை 40 முதல் 50 கிலோமீட்டராகவும் இடையிடையே மாலை நேரங்களில் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலை பொறுத்தவரை. ஆனால் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும். அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. காற்று முழுமையான தென்மேற்கு காற்று மகாராஷ்டிரா மேலும் குஜராத், ராஜஸ்தான் வழித்தடத்தில் பயணிக்கிறது. இதன் காரணமாக கேரளா, கர்நாடகா இந்த மாநிலங்களில் குறைவான காற்றே தென்மேற்கு காற்று கிழக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. வங்கக்கடலில் மட்டுமே காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் கணவாய் பகுதியிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். பெரும்பாலும் பொள்ளாச்சி கணவாய் பகுதி, செங்கோட்டை கணவாய் பகுதி, மேலும் ஆரல்வாய்மொழி கணவாய் பகுதிகளில் அதிகபட்சம் 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது. மாலை நேரங்களில் மட்டுமே 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்களுக்கு வங்கக்கடலில், அரபிக்கடலிலும் மீன்பிடிக்க அச்சுறுத்தும் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.